நினைவு பரிசு இப்போது. அனைவருக்கும் மாலை வணக்கம். முத்துக்குமார் எல்லாருக்கும் பாடலாசிரியராக இல்லை கவிஞராக பல்வேறு உருவங்களுக்கு தெரியும். எனக்கு முத்துக்குமார் அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் என்னோட அண்ணன் தான் என்னை இந்த கலைத்துறையில் முதல்ல நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே நாங்கள் ஒரு மாத இதழ் ஒன்று நடத்துவோம். அதாவது கையெழுத்து பிரதியாக மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னால் அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும், வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணா என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போகிறதுல அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயராஜ் என்னோட ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் இவர் முத்துக்குமார் என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் பாபா சொன்ன மாதிரி அவர் பாடலாசிரியராக அதுக்காக வரல. ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னா இல்லை சொன்னார், அவர் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணி. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்கிட்ட வந்தார். அண்ணே நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்படின்னு. அப்போ பிரபல்யம் ஆகிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன். என்ன முத்து, ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுல, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ உங்கள் பார்த்தா எனக்கு பாட்டு வரமாட்டேங்க. அதனால் அவர் அந்த இதோடு இருந்தோம். ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள்